سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبي مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وعلى ولدنا الشيخ من سيد عبد القادر بهذا كل شيء محاط بعلمك ودراب بقلمك ورفعت بشيتك. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا وعلى ولدنا الشيخ من سيد عبد القادر وعلى ولدنا موقف سلطان سيد عبد القادر عاصم وسيم جيلاني. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد الفاتح لما وخلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي الى صراطك المستقيم وعلى اله وصحبه حق الرضا. எல்லாரோட கொண்டு பெருமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசங்கிறது ரஹமத்தான மாசம். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். இந்த ஆதாருக்கெல்லாம் ரஹமத்தியார் பெருமனா ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க லவ்லாக லவ்லாக ரப்புக லமா ஹலகத்துல் அஃப்லாக். நபியே நாயகமே, நான் உங்களை படைக்கணும்னா வானம் பூமி நட்சத்திரம் இந்த உலகத்தை எதுவுமே படைச்சிருக்க மாட்டேன். உங்களை கொண்டுதான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் படைச்சிருக்கேன். யாரை கொண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைச்சிருக்கான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் உணர்கிறது, அல்லாஹ்வை நினைக்கிறது, ரசூலை உணர்றது, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்த உறவு கொள்றது. அல்லாஹ்வை நினைக்கிறது, ரசூலை உணர்கிறது. அப்போ உணர்வு வந்தா தானே ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? ஆசை வரும். ஆசை வந்தால் தான் நேசம் வரும். நேசம் வந்தால் தான் பாசம் வரும். பாசம் வந்தால் தான் பண்பு வரும். பண்பு வந்தால் தான் பணிவு வரும். அப்போ அவனோட உணர்வு இல்லைன்னு சொன்னா அவன்கிட்ட என்ன செய்ய முடியும்? இருக்கான், தாய் தகவல்னா வயசு இல்ல ஆட்கள்ப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ எல்லா வகையிலும் சரியா இருக்கிற, அவர் கவனிச்சா என்னப்பா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லுவான்? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? என்னதை வேலை சொல்லல போவே அப்படிங்குவான். அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த தாய் தகப்பனும் அவனோட உணர்வு காட்டல, அவனை உணர்வை வளர்க்கல. நினைக்கிறது, உணர்கிறது, உருவாக்குறது, மூன்று தான். நினைக்கிறது, உணர்கிறது, உருவாக்குறது. நினைக்கிறது நம்ம தாய் தகவல் இருக்கா, அல்லாஹ் நினைக்கிற மாதிரி ரசூல் நினைக்கிற மாதிரி, அல்லாஹ் நினைக்கிற மாதிரி ரசூல் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நம்ம மூலமா தாய் தகவல் செய்யணும். தாய் தகவல் செய்யணும், நம்ம மூலமா செய்யணும். செய்யும் போது இப்போ மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது, மக்களுக்கு பண்பு கற்றுக் கொடுக்கறது, மக்களுக்கு பணிவு கற்றுக் கொடுக்கறது, மக்களுக்கு என்ன செய்யுது, எந்த விஷயம் தான தர்மம் செய்து கற்றுக் கொடுக்கறது எல்லாமே தாய் தமிழ்லேருந்து வரக்கூடிய விஷயம் தெரியுமா? அது இவங்களுக்கு அகலாது. யாருக்கு இந்த அகலாது? மனு. அந்த தாய் தப்பன் அந்த நினைப்பு இல்லாம, அந்த உணவு இல்லாம, அந்த உருவாக்குது இல்லாம அந்த பிள்ளைங்களை வளர்த்துட்டு, என்ன போன போக வளர்த்துட்டு, மனம் போக நிலையில வளர்ந்துட்டு, அதுக்கு போய் என் பிள்ளை நினைக்க மாட்டேங்கான், கவனிக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் இல்லை. முதல்ல அல்லாஹ் மீது நம்ம என்ன வைக்கணும்? ரெண்டாவது ரசூல் மீது உணர்வு வைக்கணும். மூன்றாவது அல்லாஹ் ரசூலை கொண்டு மக்களை உருவாக்கணும். உணவு முன்னால் வைக்கிறது. முதல்ல உணவு முன்னால் வச்சு வச்சிருக்கு. நமக்கு சுண்ணத்து எது? நமக்கு சுண்ணத்து எது? ரசூலுடைய சுண்ணத்து எது? உணவு முன்னால் இருக்கு. சொல்லுங்க பாக்க. நபியோட சுண்ணத்து எது? இரண்டு கைகளையும் கழுவுறது. சாப்பிடும் கழுவுறது. இரண்டு கைகளையும் கழுவுறது, முழுமையா கழுவுறது. இது மாதிரி பிள்ளைங்களை கழுவு வைக்கிறது. கழுவிடுதான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளை கட்டிலிடுறது. இது சுண்ணத்து. இதை அப்படியே பழக்கப்படுத்திட்டு வந்தா என்ன செய்வான்? கழுவான், ஒழுங்கா உட்காருவான், எழுதுவான், சாப்பிடுவான்.
அப்ப நம்ம உட்காந்து நம்மளும் திங்கணும், நம்ம பிள்ளைகளும் திங்குது. அது என்ன இல்லை ரசூலை பின்பற்றல. அப்போ கையை கழுவாம நாம் உணவு செய்தா அந்த கை எங்கெல்லாம் பட்டுருக்குமோ இதெல்லாம் செய்திருக்குமோ அந்த உணர்வும் சேர்ந்தன உள்ள போவோம். ஐம்புலன்கள், அஞ்சு ஐம்புலன்கள், அஞ்சு பஞ்சபூதங்கள். ரெண்டு கையும் கோரிக்கணும். பெருமானு சொல்லுவார், ரெண்டு கையும் கோரிக்கணும்னா வாழ்க்கையில கடன் காய்ச்சிருக்காராம். வாழ்க்கையில கடன் காய்ச்சிருக்கான். மீது தேவைக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காராம். அவன் வந்து கொண்டே இருக்குவான். ஒரு கை கழுவு விஷயம் தான். ரெண்டாவது பிஸ்மி சொல்லுது. அல்லாஹ் நினைச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் உன்னை கொண்டு நல்லவருக்கும் உணவளிக்கிற, கெட்டவனுக்கும் உணவளிக்கிற, எனக்கு உணவளிக்கிற ரஹீம், இந்த உணவு மூலமா நல்லடியாக கொடுத்து சேர்த்துற அப்படின்னு சொல்லி எடுத்துது. அந்த சாப்பாடு சாப்பிட்டு உணவு ஒரு மனிதன்ல எதுவுமே அவன் நிலை கொள்ளாது, எதுவுமே வளர்க்காது, எதுவுமே நிலகொள்ள வைக்காது. இந்த உணவு நிலகொள்ள வைக்கும், நிலப்பட வைக்கும், நிலைத்து நிற்க வைக்கும். இந்த உணவு ஒரு நாய் இருக்கு தெரியல போகுது, நம்ம கஞ்சி வைக்கிறோம், நம்ம ஒரு நாள் கஞ்சி வைக்கணும்னா அந்த நாய் என்ன செய்யுது? எங்க ஊர்ல ஒரு மாடுக்கு தண்ணி வைக்கும், அந்த மாடு தண்ணி வைக்கணும்னா வாசனை சத்தம் வரும், பான்னு சத்தம் வரும். அது மாதிரி நம்ம வீட்டுல ஆட்டுக்குட்டி வளர்க்குறோம், அந்த ஆட்டுக்குட்டிக்கு உணவு போடுறோம், உணவு போட நம்ம போடாம மறந்து போயிட்டா நம்ம அந்த கலந்து பத்து ஆடு ஏட்டு பார்த்து சத்தம் வரும். எது யோகப்படுத்திக்கிறது? உணவு யோகப்படுத்துச்சு. அந்த உணவு எதை ஏற்படுத்துது? உணர்வு ஏற்படுத்து. அந்த உணர்வு யார் ஏற்படுத்துது? உறவு ஏற்படுத்து. இது சொல்லும் போது ஆன்மீகத்தை சொல்லுவாங்க, உறக்கம், உணர்வு, உறவு, உள்ளமை. நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கு தெரியுமா, அது ஹலாலா இருக்கணும், உகுந்ததா இருக்கணும், பிறருக்கு கொடுத்து இருக்கணும், பிறகு அபகரித்து சாப்பிடக்கூடாது. நமக்கு இல்லாட்டா பிறகு சாப்பிடும் அப்படின்னு நினைச்சு செய்யணும், புரிஞ்சு சாப்பிடணும், நமக்கு தட்டு வராது. உறக்கம், உள்ள உறங்காது, உள்ள என்ன செய்யாது? உணர்வு அது உருவாக்குது, இது ஓக்குது. களவாண்டி தின்னவன் களவாண்டி தான் திங்குவான், வட்டி வாங்கி தின்னவன் வட்டி வாங்கி தான் திங்குவான், இறந்து திங்கினவன் இறந்து திங்குவான். ஒண்ணுமே கிடைக்காத பட்டி இருந்தாலும் சரி, எல்லா தந்தா சாப்பிடும் அப்படின்னு என்ன செய்வான்? அவன் தந்தா தான் கொடுப்பான், என்ன அவசியம் வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு பேர பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். ஒரு மனிதன் எண்ணம் போல வாழ்க்கை, ஒரு மனிதன் எண்ணம் போல வாழ்க்கை. அப்போ அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தா எந்த வகையிலும் கொடுத்துருவான், எந்த வகையிலும் செய்வான். ஆனா மனிதன்ல இறங்கி இருக்கணும். எனக்கு என்ன உருகும், உருகுனாதான் என்ன செய்யும்? உருவாகும். எனக்கு இல்லாம எப்படி உருகும்? அல்லாவோட இறங்கி இருக்கணும், ரசூலோடு இறங்கி இருக்கணும், மனை மக்களோடு இறங்கி இருக்கணும், சொந்த பந்தங்களோடு இறங்கி இருக்கணும். நாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? இறங்கி இருக்கணும். அப்போ அது உருகி வரும். உருகி வரும். எது உருகி வரும்? நம்ம எண்ணம் உருகி வரும். இப்போ உட்கார்ந்துருக்கான், உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம தேவையை சொல்ல முடியாது, வைக்க மாட்டே இருக்கு, பாக்குறான், அவருக்கு இன்னவே பாக்குறேன், என்ன பாக்குறேன், என்ன விஷயம் இல்லைங்க, இந்த மாதிரி தேவை இருக்கு, சரி நான் தரவேன், நான் வச்சுக்கவேன். நம்ம வந்து நினைக்கிறோம், வந்து திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவரு சொல்றாரு, திருப்பி அவனுக்கு தர வேண்டாம், நான் அவனுக்கு தந்துட்டேன், அவனு நினைக்காத அப்படிங்கிறாரு. இதுல ரெண்டு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
நமக்கு தேவையை கேட்கணும், திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். தேவையை வர செய்யுது, தேவையை வர செய்யுது, வந்துட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்பி நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை நாம் வாழ்றோம். திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வாழ்றோம். அவரு சொல்றாரு, திருப்பிலாம் அவனுக்கு தர வேண்டாம், நான் உனக்காக நீ தந்துருப்பேன், நீ வச்சுக்கப்பான். இந்த இதை யார் செய்யற அந்த வேலைய? அல்லாஹ் நினைத்தா ரசூல் செய்யறா. அல்லாஹ் நினைத்த ரசூல் செய்யறா. அது உருவாக்கூட நிலை என்ன? உணர்ந்தது, உருகுனது, உருவாகுனது. உணர்ந்தது, உருகுனது, உருவாக்கு. அப்போ இதே மாதிரி வணக்கம், வணக்க தெரிசணும், உணரணும், உகுக்கணும், உகுந்து அந்த வணக்க தெரிசணும் உருவாக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 செலவாத்து ஓதுறோமா, 10 களிமா ஓதுறோமா, 10 இஸ்திக்பார் செய்யறோமா, அதை விடாம செய்யணும். நினைச்சா செய்துட்டு நினைச்சா விட்டுட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. அமலுங்கள் உணவுங்கள் எப்படி காலைல வந்து டீ குடிக்க நினைக்கிறோம், குடிச்சா தானே முடியுது. நாஷ்டா பண்ணுங்க, நாஷ்டா பண்ணா தானே முடியுது. அதே மாதிரி மத்தியானம் சோறுண்டா தானே முடியுது. அது மாதிரி என்ன செய்யுது, நைட்டு சாப்பிட நினைக்கிறோம். அது மாதிரி இந்த வணக்கத்தை ஆக்கணும், வழிமுறை ஆக்கணும், அது நிலப்பாடை கொண்டு வரணும், நிலப்பட்டு அதை இருக்கணும். உடல் எப்படி ஆரோக்கியமா இருக்குது, உலகத்துல உடம்பை உட்கொள்றோமோ, நம்ம ஆன்மா அந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அவங்களோட வகுப்போடு இருக்கிறதுக்கும் நாம் என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும். இந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்து கொண்டு இருக்கணும். அப்போ தொழுகைகளை தொழுது கொண்டே இருக்கணும். தொழுகை எது கூட தொழுகை, நான் மரணித்தா போது நம்ம படுப்போம். குருநாதர் சொல்லுவார், நாம் படுப்போம், நம்ம காண்டி தொழுவிப்போம், தொழுவிக்கும் போது அந்த தொழுகை நாம் கலந்து கொள்வோம். நம்ம ஜல்லதான் கிடக்கும், ஆன்மா நிற்கும். ஆன்மா மரணத்தை யுத்தத்தை செய்யும், மரணத்தை யுத்தத்தை செய்யும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், யார் தோணும், ஒரு அந்த பெரியவர் பேர் இல்லை, ஒருவர் இறந்துட்டாராம். இறந்த சரிக்கு அவர் சொன்னாரா, தொழுவை கொண்டு இடத்த கொண்டு என்ன வச்சிருக்கான், வச்சுட்டா அந்த மையத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு ஆள் வெளில குதிரை வரும், அவர் துளைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாரா. யார் சொல்லிட்டாரா? அதே மாதிரி மையத்தை கொண்டு வந்து சப்பு செய்யான்னு சொல்லி பார்த்தா வெளில குதிரை ஒரு ஆள் இருந்தார். தக்பீர் சொன்னார், தக்பீர் சொல்லிட்டு துளை வச்சுட்டு செலாம் வாங்கிட்டு துளை வச்சு டக்குன்னு குதிரை யார போனாரு, கொஞ்சம் தூரம் போனாரு. ஒரு அவங்க ரெடியா இருந்தானா, யாரும் பார்க்க முடியும், குடிஞ்சு பார்த்தா இவரா. பொண்ணை தொலை வைக்கிறதுக்கு முந்தி நீ தொழுது, அவதான் சொல்ல முடியும். மையத்தை தொலைக்கும் போது 3 விஷயம் இருக்கு. மையத்தை தொலைக்கும் போது நல்ல மையத்தா இருந்தா கரெக்டா ஞாபகம், மன அமைதியா இருக்கும். அந்த மையத்தை தொலைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மன அவசியம், ஒரு சந்தோஷம் ஏற்படும். செல்ல மையத்துக்கு என்ன அப்படியே தலை சுத்துற மாதிரி ஒரு மாறியா இருந்துட்டு எப்படின்னா தொகுத்து வெடி வர போறோம் அப்படின்னு நல்லா இருக்கும். இன்னொரு மையத்து முன்னும் மறக்கும். 3 நிலைகள் இருக்கு மையத்து வைக்கிறது. அதனால என்ன செய்யணும், விரல விட்டு எண்ணுவோம். 1 2 3 4. அதனால பெரும்பாலும் மையத்துக்கு முன்னால் நான் போக மாட்டேன். அவங்க விருப்பப்பட்டு சொன்னா அது செய்வேன். அப்போ நான் நம்மளை கடைசி காலத்துக்கு பக்குவப்படுத்தி நிலைப்படுத்தி ஆன்மாவுடைய உணவு கொடுக்கணும். ஆன்மாவுடைய இந்த மாசம் யாருடைய மாசம், ரசூலுல்லாஹ்வுடைய மாசம்.
இந்த மாசம் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி முஹம்மது ஸலவாத் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு 1000 ஸலவாத் வரும். நம்ம டெய்லி இந்த ஸலவாத் என்ன செய்யணும்? ஒரு 33 ஸலவாத் தான் ஒதுக்கணும். நீ ரொம்பலாம் திரிக்க வேண்டாம். ரொம்ப திரிச்ச உடனே ஒண்ணும் செய்ய முடியாது. டெய்லி பிரியாணி தின்னா முடியுமா? டெய்லி நெய்ச்சோறு தின்ன முடியுமா? டெய்லி பழஞ்சோறு குடிச்சா முடியுமா? பிரியாணி ஆரோக்கியம் தான், நெய்ச்சோறு ஆரோக்கியம் தான், பழஞ்சோறு ஆரோக்கியம் தான். அது என்ன செய்யும்? ஏத்துக்கல. இந்த மாசம் தேவை 12 நாளைக்கு 1000 செலவாத்தை கண்டிஷனா ஓதி வச்சிடணும். மித்த நாளைக்கு இந்த செலவாத்தை விடுபடாம என்ன செய்யணும்? ஒரு 33 டீம் காணும். மன அமைதியை உட்காந்து, மன அமைதியும் மன பொருத்தம் 2 தான். செலவாத்து திக்ர், செலவாத்து திக்ர். இந்த செலவாத்து திக்ர் மனுஷன் செய்து பாட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன செய்யும்? பெரியார்கள் யார் சுமூக மின்றி நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது அது அனுமதி பார்த்தா தான் தெரியும். தஹஜ்ஜுதுல் வக்த யார் தேர்ந்தெடுத்தாங்க? தஹஜ்ஜுதுல யார் முஷாஹதா மராகா இருக்க சொன்னாங்க? அதை முடிஞ்சு சுபு முடிஞ்சு 10 நிமிஷம் எது யார் சொன்னாங்க? அப்படிங்கிறது அனுமதி பார்த்தா தான் தெரியும். கருடு சாயா இருக்கு, ஒரு கடை இருக்கு, அங்க போய் தயாரிப்பே குடிக்கிறோம். நான் அங்க உளுந்து வடை போடுவான், சூப்பரா இருக்கும். அந்த வடை என்ன செய்யும்? சூப்பர் பொறு பொருள் இருக்கும். அங்க போய் திங்கிறோம். உணவு தேடி போறோம் இல்ல, ஆன்மா உணவு தேடி கொடுக்கணும் இல்ல. அது மாதிரி நாம் அல்லாவோட இருக்கணும். இந்த உலகத்தை வாழ்ற காலத்துல அல்லாஹ் நினைக்கிறது, ரசூலை உணருது, ஷேகு உறவு கொள்றது. அல்லாஹ் ரசூல் ஷேகு 3 ஒன்றாக்கி தன்னுக்கு நிலைப்படுத்தி ஒன்றுபட்டு தரிபுரங்களை வாழும் பாக்கியத்தை நம்ம தன் அறிவுரை செய்யணும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.